இந்த மானசா தேவி வந்து எப்படிங்க நாகத்திற்கு மிக உகந்த தெய்வமாக மாறியது அப்படின்னு சொல்லிட்டு புராணம் பார்த்தா, சிவபெருமான் ஒரு பவர், சிவபெருமானின் சக்தியினால் இந்த தேவி தோன்றியதுனால் சிவபெருமான் இந்த அம்மனுக்கு வந்து சக்தி கொடுத்திருக்காங்க. நம்ம காசியப்ப முனிவர் மனதில் தோன்றியதுனால் காசியப்பரும் இந்த அம்மாவுக்கு வந்து சக்தி கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து பாம்பின் தலைவி அப்படின்ட்டு இருக்கு. பாம்பு நம்ம வந்து காலசர்ப நாகதோஷம் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த மானசா தேவியை வணங்கினால் காலசர்ப தோஷம் நாகதோஷம் அனைத்தும் நீங்கும்னு. ஏனென்றால் நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லா உலக நாடு அனைவரும் பாம்புகளை முதலில் வழிபட்டவர்கள் தான். பாம்பை தான் முதல்ல வழிபட்டாங்களா. சீனா, ஜப்பான், சைனா, என்னென்ன ஊர் இருக்கோ, என்னென்ன கண்ட்ரி ஊர் இல்லைங்க, என்னென்ன கண்ட்ரி இருக்கோ அனைவருக்கும் முதலில் எது தெய்வம் என்றால் பாம்பு தான் தெய்வமாக இருக்கின்றது. சரி, ஃபர்ஸ்ட் இந்த அம்மாவோட புராணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம், சக்தியை தெரிஞ்சுக்கலாம். மன்னர் வந்து பரிச்சத் அவர் என்ன பண்றாருன்னா, காட்டுல வந்து நிறைய விலங்குகள் இருக்கு, அதை வேட்டையாடணும் சொல்லிட்டு பரிச்சத் என்ன பண்றாருன்னா காட்டில் இருக்கும் விலங்குகளை வேட்டையாடி விட்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குது. அப்போ அந்த நேரத்துல வந்து சீரங்கி முனிவர் அவர் வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். உன்னை சீரங்கி முனிவரிடம் கேட்குறாங்க, இது மாதிரி எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி இருந்தா கொடுங்கன்னு. ஆனால் அந்த சீரங்கி முனிவர் தவத்தில் இருப்பதினால் இந்த அரசர் கேட்பது அவருக்கு காதுல விழல. ஏன்னா அவர் வந்து தவத்துல இருக்காங்க இல்லைங்களா. அப்படி இருக்கிறதுனால எப்படி கேட்க முடியும். உன்ன அரசருக்கு வந்து கோபம் வந்தது, இந்த முனிவர் பண்றாரோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னா, அருகில் இருந்த செத்து போன பாம்பு எடுத்து அந்த முனிவர் கழுத்துல வந்து மாலை மாதிரி போட்டுட்டு போயிடுறாங்க. இதை வந்து அந்த முனிவரின் மகன் தச்சன் பார்த்துட்டு செம்ம கோபமாயிட்டு அந்த பரிசத்தை வந்து சபிச்சிடுறாரு. இறந்த பாம்பை என் தந்தையின் கழுத்தில் மாலையாக போட்டதினால் உன்னை வந்து பாம்பு தீண்டும் அப்படின்னு தச்சன் வந்து அந்த பரிசத் அரசருக்கு வந்து சாபம் கொடுத்துறாரு. பாம்பால் நீ இறந்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு. உடனே அதே மாதிரி ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் ஆன பிறகு அந்த முனிவரின் மகன் கொடுத்த சாபம் பலித்தது. பரிச்சத் வந்து பாம்பு கடியால் இறந்து விடுகின்றார். இந்த விஷயம் அவருடைய மகனுக்கு தெரியுது. அவருடைய மகன் வந்து ஜனமேஜயன் தெரியுது. என்ன பண்றாருன்னா, இனிமேல வந்து பாம்பே இருக்கக்கூடாது, உலகத்துல பாம்பு இல்லாத நகரமா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய யாகம் செய்யறாங்க. அந்த யாகம் வந்து பாம்பை வசியம் செய்யக்கூடிய யாகம். இப்போ மகுடி ஊதுனா எங்க இருந்தாலும் பாம்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இவர் வந்து யாகம் செய்யறாங்க. அந்த யாகத்தின் ஒரு சக்தியினால் காட்டுல இருக்கிற பாம்பு எல்லாம் தேடிக்கிட்டு வந்து அதுவே தீக்குண்டத்தில் இறங்கி விடுகின்றது. தீக்குண்டத்துல இறந்து போதுங்க. நிறைய பாம்புகள் காட்டுல இருந்துதான் வருது, வந்து அந்த ஜனமோகன் பண்ற யாகத்துல அந்த தீல வந்து இறங்கி எல்லாமே உயிர் விடுகின்றது. இதை பார்த்த நாகராஜனுக்கு பயம் ஏற்பட்டு விடுகின்றது. எங்கு தன்னையும் அழைத்து சென்று விடுவானோ அந்த பாம்போட. நாகராஜன் தானே தலைவரே போன பிறகு மற்றவங்க எல்லாம் எல்லாமே ஒன்றும் வேஸ்ட் இல்லை. ஆனால் நாகராஜனுக்கு கவலை ஏற்பட்டு விடுகின்றது, எங்கு தன்னையும் அழித்து விடுவானோ என்று நேரா இந்திர பகவானிடம் சென்று முறையிடுகின்றார். இது மாதிரி அரசர் வந்து பரிச்சத்தை இறந்துட்டான், அதனால அவருடைய மகன் என்ன பண்றாருன்னா, பாம்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாகம் செய்து பாம்புகளை அனைத்தும் வசியம் செய்து தீக்குண்டத்தில் இரையாக்கி கொண்டு இருக்கிறான். அதனால் நீங்க தான் இந்த பாம்பு இனத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படி சொல்லிட்டு இந்திரனிடம் போய் முறையிடுறாங்க. இந்திரன் என்ன பண்றாருன்னா, இதற்கெல்லாம் தலைவி மானசா தேவி, அந்த அம்மா கிட்ட போய் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து மானசா தேவியிடம் போய் முறையிடுகிறார். இப்ப பாம்பெல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க, நீங்க தான் இதற்கு ஒரு நல்ல வழி காட்டணும்னு. மானசா தேவி தன்னுடைய சக்தியால் அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி விடுகின்றாள். இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த மானசா தேவிக்கு நாகேஸ்வரி என்று பெயர் ஏற்படுகின்றது. இப்ப தெரியுங்களா நாகேஸ்வரி. இப்போ மனசா தேவினா டெல்லி பாம்பே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஆனா நம்ம ஊர்ல மனசா தேவினா சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அது என்னங்க புதுசா இருக்கு கடவுள் அப்படின்வாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு வந்து நாகேஸ்வரினா எல்லாருக்குமே தெரியும், நாகேஸ்வரி அப்படி. அதனால நம்ம ஊர்ல இந்த அம்மாவை வந்து மானசா தேவியை நாகேஸ்வரி என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார்கள், பூஜை செய்கின்றார்கள். ஏனென்றால் இந்திரன் இந்த அம்மாவுக்கு வந்து நாகத்தை நீ காப்பாற்றியதனால் இன்று முதல் உன்னுடைய பெயர் நாகேஸ்வரி என்று இருக்கட்டும்னு பெயர் வைக்கிறாங்க. இப்போ நமக்கு தெரியும் நாகேஸ்வரினா யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சு போச்சுங்களா. குலத்துங்க சோழர், அந்த குலத்துங்க சோழரோட லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ராஜரி நடக்குது. கஷ்டம் போர் செய்தா தோல்வி, அது மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, அரசனாக இருந்தாலும்
மனதில் மகிழ்ச்சி இல்லை சொல்லுவாங்க இல்லைங்களா, உடம்பெல்லாம் புண்ணு, வெள்ளிய பட்டாடை உடுத்தி கொண்டால் அந்த சந்தோஷம் இருக்குமா? இருக்காது. ஐயோ உடம்பெல்லாம் எரியுதே சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி குலோத்துங்க சோழனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா வாரிசு வம்சம் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டார்கள். வம்சத்தடை அந்த பரம்பரைக்கு இருந்து கொண்டே இருந்ததாம். அதே மாதிரி போர்ல வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை, தோல்வி, நிம்மதி இல்லாத ராஜாவாக இருந்தாலும் நிம்மதி இல்லாம இருக்குமே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ ஒரு முனிவர் சொன்னாராம், நீங்க வந்து நாகத்தை பூஜை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால்தான் சோழீஸ்வரர் கோவில் கட்டினாரா. அங்க வந்து நாகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான், அந்த நாகேஸ்வரர் சொல்லிட்டு சிவபெருமானை அங்க வந்து லிங்கமாக பிரதிஷ்டை செய்தார். அரசனாக இருந்தாலும் நாகத்தை வந்து அவரும் வணங்கினார் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா நாகம்தான் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு திருமண தடை இருக்கு, இல்ல புத்திர பாக்கியம் சரி இல்லை, புத்திர பாக்கியம் இல்ல வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஜோதிடர், உனக்கு வந்து காலசர்ப தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்படிப்பட்டவங்க இந்த நாகேஸ்வரி என்கின்ற மனசாதேவி என்கின்ற நாகேஸ்வரி, ஏன்னா ஃபர்ஸ்ட் மனசாதேவி தான் தோன்றினார். அதன் பிறகு இந்திரன் தான் நாகேஸ்வரி என்று பெயர் வைத்தார். இந்த அம்மாவுக்கு வந்து பஞ்சமி திதி இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சமி திதியில வந்து பூஜை செய்யணுமா. புத்துல வந்து பால் ஊற்றி பூஜை செய்ய வேண்டும். அப்படி பஞ்சமி திதி, ஆடி மாசம் பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம் இல்லைங்க. மாசம் கூட பஞ்சமி வரும் இல்லைங்களா. அந்த நேரத்துல வந்து அம்மனுக்கு அந்த நாக சிலைக்கு உகந்த நாட்களாக பார்த்து அந்த புத்துல வந்து பால் ஊற்றலாம். ஏன்னா பால் வந்து அந்த குளிர்ச்சியை கொடுக்குமா. அந்த பாம்புக்கு வந்து பால் வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கறதுனால பாம்பு, அது மட்டும் இல்லைங்க, பாம்பு வந்து புத்தை விட்டு வெளியே வராம இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து பால் ஊத்துறாங்க. இப்படி ஊத்துவதனால் நாகதோஷம் தீரும். ஏன்னா நாகதோஷம் இருந்தாலே என்னதான் ஜாதகத்தில் வந்து பல யோகங்கள் இருந்தாலும் நாகதோஷம் இருந்தால் அந்த ஜாதகம் வந்து வேலையே செய்யாது அப்படின்னு முனிவர்களே சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்கள் கோவில் கட்டி பூஜை செய்து யாகங்கள் செய்தாலும் நாகதோஷத்திற்கு உண்டான பரிகாரம் செய்யவில்லை என்றால் நீங்கள் செய்த பூஜை கோவில் வந்து எதுக்குமே பவர் இல்லை. அது நாகதோஷத்திற்கான பரிகாரத்தை சரியாக செய்தால்தான் இது வந்து சக்தி கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு முனிவர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்து ராஜாங்கள்லாம் கோவில் கட்டினாங்க. நாகதோஷம், காலசர்ப தோஷம் இருக்குன்னா இது சொல்லுவாங்க, காலாஸ்திரி போங்க அப்படின்றாங்க. ஆனா காலாஸ்திரி போனாலும் கண்டிப்பாக நாகேஸ்வரம் செல்ல வேண்டும். ஏன்னா நாகேஸ்வரம் அந்த கோவில்ல தான் அந்த ரொம்ப விசேஷம். அந்த காலசர்ப தோஷத்திற்கு, அந்த நாகதோஷத்திற்கு ரொம்ப 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 விசேஷம். காலாஸ்திரியோ திருநாகேஸ்வரம் சென்றால் தான் காலாஸ்திரிக்கு சென்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காலாஸ்திரி சில பேர் சொல்லுவாங்க, நான் 10 தடவை போனாங்க, 15 தடவை போனாங்க, பலனே கிடைக்கலங்கன்னுவாங்க. ஏனென்றால் திருநாகேஸ்வரம் செல்லாம இருப்பாங்க. ஏன்னா திருநாகேஸ்வரம் சென்றால் தான் அந்த பலனே கிடைக்கும் என்கின்றது புராணம். ஏன்னா அங்கதான் பாம்போட அந்த மண்ணை தோணுனா பெரிய மலைப்பாம்பு மாதிரி இருக்குமாங்க. அதிகபட்சம் யாருக்கு காலசர்ப தோஷம் இதெல்லாம் இருக்கும்னா முன் ஜென்மத்தில வந்து பாம்பை அடித்து கொன்று இருந்தாலோ, சாவச்சிட்டு இருந்தாலோ, இல்ல பாம்புக்கு ஏதாவது தீங்கு செய்து இருந்தாலோ அவர்களுக்கு வந்து காலசர்ப தோஷம், நாகதோஷம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்றாங்க. கனவுல வந்து அடிக்கடிக்கு பாம்பு வரது இருந்தா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டோம் இருக்கு. கூட அம்மன் வழிபாடு நீங்க செய்தா நல்லது. அம்மன் வழிபாடு, புற்றுக்கு வந்து பால் ஊத்தலாம், இல்ல மண் இருக்கு இல்லைங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க, அரிசி மாவு வாழைப்பழம் செஞ்சு புத்து மாதிரி செஞ்சு அந்த கோவில வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சா ரொம்ப விசேஷம். ஏன்னா எல்லா புராணத்திலையும் நாகதோஷத்திற்கு சிறந்த பரிகாரம் இதுதான் சொல்றாங்க. பச்சை அரிசி வாழைப்பழம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை புத்து மாதிரி செஞ்சு அந்த புத்து இருக்கு இல்லைங்களா அதை அருகில் வைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் வைத்தால் நாகதோஷம் தீர்வதற்கு ஒரு வழி இருக்கு அப்படி சொல்றாங்க. நம்ம நாகதோஷம் இருப்பதனால கூட கனவில் அடிக்கடி பாம்பு வரலாம். அதனால நீங்க வந்து கொஞ்சம் பரிகாரம் பண்ணி பாருங்க. ஏன்னா சில முனிவர்கள் அதான் சொல்றாங்க, என்னத்தான் யாகங்கள் பூஜைகள் செய்தாலும் அந்த பாம்புக்கு உண்டான பரிகாரம் செய்தால்தான் அந்த அரசருக்கு வந்து உகந்த வாழ்க்கை கிடைக்கும். குலோத்துங்க சோழர் கூட நிறைய யாகங்கள் செய்தார். இருந்தாலும் தன்னுடைய வாரிசு இல்லாமலும் ஏதோ மன உளைச்சல் இருந்து கொண்டே போர் வந்து தோல்வியடைந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதனால என்ன பண்றாங்கன்னா கோவில், அந்த நாகத்திற்கு உண்டான கோவிலை கட்டுகிறார். இந்த இந்த மனசா தேவி வந்து விஷ்ணு பகவானையும்
நல்லா வணங்குவாங்களாம். ஏன்னா அதனால தான் பாம்பு படுக்கை சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்ரீரங்கநாதர் வந்து பாம்பு தான் அவருக்கு படுக்கை அது இருந்தது. ஏன்னா அதனாலதான் இந்த அம்மாவுக்கு வந்து விஸ்வ பூஜிதா, அந்த நாகேஸ்வரி, அந்த மானசா தேவி, இந்திரனால் நாகேஸ்வரி, விஷ்ணு பகவானால் விஸ்வ பூஜிதா அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் ஏற்பட்டு இருக்கின்றது. அனைத்து இறைவனும் நாகத்தை ஒரு சின்னமாக வைத்திருக்கிறார். நாகம் இல்லாத இறைவனே இல்லை, நாகம் இல்லாத நாகத்தை வணங்காத வேர்ல்டே இல்லை, கண்ட்ரியே இல்லை சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா இதுலையுமே நாகம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்முடைய உடல் வந்து நல்லபடியா இயங்கணும், நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா குண்டலினி சக்தி அது நல்லபடியா இருந்தா நம்முடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. பேக் போன்ல தான் குண்டலினி சக்தி இருக்கும் அப்படி சொல்றாங்க. அந்த குண்டலினி சக்தி என்னன்னா பாம்பு மாதிரி இருக்குமா, நம்ம முதுகுல வந்து பேக் சைட்ல வந்து நம் உடலிலேயே அந்த பாம்பு மாதிரி இருக்குமா குண்டலினி சக்தி. அது நல்ல சக்தியோட இருந்தா தான் நாம் வந்து ஆரோக்கியமாகவும் நம்ம நினைக்கிறது நடக்கிறது, கொஞ்சம் லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, அதெல்லாம் குண்டலினி சக்தி நல்லபடியாக இயங்கினால் இது வந்து நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம உடலிலேயே பாம்பு அப்படி இருக்கு, குண்டலினி தான் பாம்பு. அந்த பாம்பு வந்து நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால தியானம் பண்ணலாம். இதுக்கு எதுவுமே இல்லை, குண்டலினி சக்தி நல்ல சக்தியோட வலிமையோட இருக்கணும்னா ஒரு அமைதியான இடத்துல வந்து தியானம் பண்ணா ரொம்ப நல்லதுங்க. கோமதகம் இப்போ ஜாதகத்துல வந்து நிறைய தோஷம் இருக்குங்க, நாகதோஷம் இருக்கு, காலசர்ப தோஷம் இருக்குன்னா வெள்ளியில வந்து கோமேதகம் அந்த கல்லை வந்து ஓப்பன் செட்டிங் சொல்லுவாங்க. அந்த கல் வந்து கீழே வந்து அது க்ளோஸ் பண்ணாம ஓப்பன் செட்டிங் இருக்கும். அந்த கல்லை வந்து நீங்க வாங்கி இடது கை விரலில் தான் போடணும். சூரிய விரல் சொல்லுவாங்க, சுண்டு விரல் பக்கத்தில் இருப்பதுதான் சூரிய விரல், அந்த மோதிர விரல். அந்த மோதிர விரல்ல வந்து நீங்க வந்து இந்த கோமேதகத்தை போட்டாலும் நல்ல பண வரவு இருக்கும். திருமண தடை இருக்குங்க, எனக்கு எல்லா கோவிலுக்கும் போயிட்டோம் இருந்தாலும் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து அது மாதிரி குழந்தை பாக்கியமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க இந்த கோமேதகத்தை மோதிர விரலில் இடது கையில் தான் போடணும். ஏன்னா அசுர கிரகங்கள் அனைத்தும் அசுர கிரகங்களுக்கு உண்டான ரத்தினங்கள் எல்லாமே இதுலதான் போடணும், இடது கையில தான் போடணும். இறைவனுக்கு உண்டான ரத்தினங்கள்லாம் வலது கை விரலில் போடணும். அதனால இது வந்து கோமதகங்கிறது அசுர கிரகத்துக்கு உண்டான ராகு பகவான் கேது பகவானுக்கு உண்டானது. அதனால என்ன பண்ணணும்னா கோமதகத்தை இடது கையில் மோதிர விரலில் போட்டால் ரொம்ப விசேஷமானது. திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சில பேர் வியாபாரம் சரியில்லை, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் என்னன்னா நாகதோஷமோ காலசர்ப தோஷமோ ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அவர்கள் என்னதான் முயற்சித்தாலும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நாகேஸ்வரம் காலாஸ்திரி இது எல்லாம் கோவில் கட்டினதெல்லாம் ராஜாங்களுக்கு நாகத்தினால் பிரச்சனை ஏற்பட்டு அதிலிருந்து தீர்வு வருவதற்காகத்தான் இந்த ஆலயங்களை கட்டினார், நாகத்திற்கு உண்டான ஆலயங்களை கட்டினார். அதனால நாமெல்லாம் கோவில்லாம் கட்ட முடியாது, அந்த அளவுக்குலாம் வசதி இருக்காது இல்லைங்களா. நம்மளால என்ன முடியும்னா கோமேதகத்தை போட்டு பரிகாரத்தை தேடிக்கொள்ளலாம். அரசராக இருப்பதனால் அவர்கள் கோவிலை கட்டி பரிகாரத்தை தேடிக்கொண்டார்கள். அதை நாம வந்து பண்ணலாம். இல்ல கொஞ்சம் வசதி இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னா நாக சிலை வந்து பிரதிஷ்டை செய்யலாம். ஏதோ ஒரு ஆலயத்துல வந்து உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு சக்தி பண வசதி இருந்தா நாக பிரதிஷ்டை சொல்லுவாங்க, நாக சிலையை பிரதிஷ்டை செய்வது. ஏதாவது ஆலயம் உங்க வீட்டின் அருகில் அம்மன் ஆலயம் இருந்தால் அங்க வந்து நாக சிலையை பிரதிஷ்டை செய்யுங்க. அது வந்து ரொம்ப விசேஷம். அந்த நாக சிலையை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதுக்கு என்ன பலன் கிடைக்கும். வட இந்தியர்கள் அதிகமாக நாக சிலையை பிரதிஷ்டை செய்வார்களாம். வட இந்தியர்கள் தான் அதிகமா செய்யறாங்க அவங்கதான். ஏன்னா அந்த பிரதிஷ்டை செய்த பிறகு அந்த நம்ம பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா, நாங்க கோவில்ல நாக சிலை இருந்தா எல்லாரும் என்ன செய்வாங்க, அதுக்கு தண்ணிலாம் ஊத்திட்டு பாலெல்லாம் ஊத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொட்டுலாம் வைப்பாங்க இல்லைங்களா. அது வந்து அந்த பிரதிஷ்டை செய்தவர்களுக்கு பலன் கிடைக்குமா. இங்க செய்ய அங்க வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்குமா. இங்க வச்ச சிலைக்கு பூஜை செய்ய அவர்களுடைய நாகதோஷம் காலசர்ப தோஷம் நாகத்தால் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அனைத்தும் நீக்கிற சக்தி இவர்கள் செய்யும் பூஜையில் அவர்களுக்கு கிடைக்குமா. அதனால தான் நாக சிலையை பிரதிஷ்டை செய்யற வழக்கம் இருந்தது. உங்களுக்கு வசதி இருந்தா உங்க வீட்டின் அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் ஏதாவது இருந்தா அங்க வந்து நாக சிலையை பிரதிஷ்டை செய்யுங்க. இருந்ததுன்னா புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து நெத்தியில வச்சுக்கலாம். நிறைய எடுத்துட்டு வராம கொஞ்சோண்டு புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து கோவில கேட்டுட்டு தாங்க எடுத்துட்டு வரணும். இனிமே புத்து மண்ணை எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அங்க இருக்கிற குருக்களிடம் சொல்லிவிட்டு தான் எடுத்து வர வேண்டும். சொல்லாம கோவில இருந்து சொல்லாம எதுவுமே நம்ம எடுத்துட்டே வரக்கூடாது.
நம்ம எது செய்யறதா இருந்தாலும் கோவில்ல வந்து சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும். அந்த குருக்களிடம் இம்மா நான் புத்து மண் எடுத்துட்டு போறேங்க சொல்லிட்டு அவங்கள கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த அனுமதியோட அந்த புத்து மண் எடுத்துட்டு வந்து நம்ம வந்து டெய்லி நெத்தியில வச்சுட்டே இருந்தாலும் நாகதோஷம் தீரும். நாகதோஷத்தினால் ஏற்படும் தொல்லைகள், இன்னல்கள், கெட்ட கெட்ட கனவு எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கிடும். நாகதோஷம் இருந்தாலும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, கனவில் வந்து பாம்பு வருகிறது என்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர போகின்றது, அந்த ஆபத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். வட இந்தியர்கள் தான் மானசா தேவி அப்படி சொல்லுவாங்க. நாம் எல்லாம் இந்திரன் பெயர் வைத்த நாகேஸ்வரி அந்த பெயர் தான் நாம் சொல்கின்றோம். நாகேஸ்வரிங்கிற பெயர் தான் நாம் சொல்கின்றோம். ஆனா நாகேஸ்வரி மானசா தேவி என்கின்ற நாகேஸ்வரியை நம்ம வந்து தாராளமா வணங்கலாம். புது கடவுள்லாம் ஒன்றும் இல்லை. சில பேர் சொல்றாங்க மானசா தேவினா புது கடவுளா இருக்குங்க. மானசா தேவி நமக்கு வந்து தெரிஞ்ச கடவுள் தான், நாகேஸ்வரி தான் மானசா தேவி. லேட்டஸ்ட் பேர் தான் மானசா தேவி, சரிங்களா? அதனால மானசா தேவியை வந்து நீங்க வந்து தாராளமா, அதே மாதிரி பாம்பு படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா என்று பலருக்கு சந்தேகம் இருக்கிறது. தாராளமாக பாம்பு படத்தை வீட்டில் வைத்து வணங்கலாம். ஏனென்றால் சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கு, விநாயகர் வயிற்றுலயும் பாம்பு இருக்கு. அதே மாதிரி விநாயகர் வந்து ஒட்டியான மாதிரி பாம்பை வயிற்றுல கட்டி வச்சிருப்பாராம். அது மாதிரி இருக்கு. அம்மனுக்கும் பாம்பு தான் வந்து பாம்பு தான் இறைவனிடமும் பாம்பு இருக்கு இல்லத்தில் வைத்து டெய்லி பூஜை பண்ணலாங்க. பஞ்சமி திதியில வந்து நாக சிலைக்கு வந்து அந்த புத்துக்கு வந்து பாலை ஊத்துங்க. பாலை ஊத்திட்டே வந்தீங்கன்னா உங்க குடும்பம் ரொம்ப சுபிட்சமா சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி உங்களால் முடிந்தால் நாக பிரதிஷ்டை செய்யுங்க. ஏன்னா பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் நாகத்தினால் பாதிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து விடுபட என்ன வேண்டும் என்பது கேட்டு தெரிந்து கொண்டு கோவிலையே கட்டினார்களாம். அந்த ஏன்னா அந்த நாக சிலை இருக்கிறதுனால கோவில், நாகதோஷம் இருக்கிறதுனால கோவில் கட்டினார்களாம். அதே மாதிரி நாகேஸ்வரம் பல தடவை காலாஸ்திரிக்கு சென்று இருந்தாலும் திருநாகேஸ்வரம் சொல்றாங்க இல்லைங்களா, ஏன்னா அந்த திருநாகேஸ்வரத்துல பெரிய மலைப்பாம்பு மாதிரி இருக்கும். அங்க அடியில அந்த கீழே அந்த தோண்டும் பொழுது ஒரு பெரிய மலைப்பாம்பு அந்த தரையை படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குமா, அவ்வளவு பெருசா இருக்குமா மலைப்பாம்பு அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது. ஏன்னா அங்கதான் அந்த கோவிலோட சக்தி இருக்கு. அந்த நாகதோஷத்தை நீக்கிற சக்தி திருநாகேஸ்வரத்திற்கு இருக்கு. ஏன்னா அங்கதான் நாகேஸ்வரி அந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தியோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு. கோமேதகம், அந்த கோமேதக கல்லை வந்து இடது கையில போடுங்க. திருமண தடை இருக்குங்க, பணம் வரவே இல்லைங்க, நாங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் உழைப்புக்கு ஏத்த பணம் இல்ல, உழைப்புக்கு நல்ல படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல அப்படின்னு சொல்றவங்க வந்து கோமேதக கல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இடது கையில மோதிர விரல்ல போடுங்க. அது வெள்ளில போடுங்க, ரொம்ப காஸ்ட்லியா வேண்டாம். கோமேதகம் வந்து ரொம்ப ஜாதியா கூட வாங்க வேண்டாம். சாதாரண கோமேதகம் சொல்லிட்டு ரொம்ப விலை கம்மியா இருக்கிறது வாங்கிக்கோங்க. என்ன சொல்லுவாங்க, துஷ்ட சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி கோமேதக கல்லுக்கு இருக்கு. எங்க ஜாதகத்துல கோமேதகம் கல்லு போடலாமாங்க அப்படின்னா தாராளமா கோமேதக கல்லு வந்து எல்லாருமே போடலாங்க. அதனால எந்த ஒரு இதுவுமே இல்லை. கோமேதக கல் வந்து அது வந்து விட்டமின் டேப்லெட் மாதிரி எல்லாரும் சாப்பிடலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஜிங்கோ வீட்ல எல்லாம் சாப்பிடலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே கோமேதக கல்லும் எல்லாரும் போடலாம். கோமேதக கல்லு அது போட்டா வந்து நல்ல பண வரவு இருக்கும். திருமண தடை இருந்து கொண்டே இருக்குங்க, திருமண தடையே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படி சொல்லி திருமணமே வர மாட்டேங்குதுங்கன்னா கோமேதக கல் போடலாம். குழந்தை பாக்கியமே இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க கோமேதக கல் போடலாம். ஏன்னா ராகு பகவான் கேது பகவானை குளிர்ச்சி பண்றதுக்காகவும், நாகதோஷம் இருந்தாலும், ஏன்னா எந்த இறைவனை வணங்கினாலும் நாகதோஷம் இருந்தால் அது வந்து தீர்வே கிடைக்காது. அதனால்தான் கடவுள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, கடவுள் வந்து இப்பதான் தெரியுது, அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நாகத்தை தான் தெய்வமாக வணங்கினாராம். எல்லா கண்ட்ரியுமே, ஜப்பான்ல நீங்க எடுத்து பாருங்களேன், கூகுளே சர்ச் பண்ணி பாருங்களேன், எல்லா கண்ட்ரிலையுமே நாகம் தான் தெய்வமாக இருந்ததாம். அதுக்கப்புறம் தான் ஒரு கடவுளும் நமக்கு தெரிய ஆரம்பித்தது. நாகத்தை வணங்கிய பிறகுதான் சிவனின் கழுத்தில் நாகம் இருக்கும், விநாயகன் வயிற்றில் நாகம் இருக்கும், அம்மனின் தலையில் நாகம் இருக்கும். இப்படி சொல்லிட்டு ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இறைவனை நாம் வந்து என்ன சொல்லுவாங்க எடுத்து அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார்களாம். அந்த காலத்து முன்னோர்கள் வந்து இது யாரெல்லாம் நாகம் வைத்துக் கொண்டு இருந்தார்கள் அப்படி தெரிஞ்சுட்டு ஒரு முருகப்பெருமானிடம் நாகம் இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு எதனால் யாரெல்லாம் நாகம் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடவுளை எல்லாம் வடிக்க ஆரம்பித்தார்கள். சிட்டி வைத்து வடிக்க ஆரம்பித்தார்கள். முனிவர்கள் எல்லாம் அந்த இறைவன் என்றால் இப்படித்தான் இருப்பார் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இறைவனுக்கு ஞான கண்ணால் தெரியுமா, எப்படி நம்ம வள்ளலார் சுவாமிக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் அதே மாதிரி இறைவனுக்கு வந்து சித்தர்கள் எல்லாம் காட்சி கொடுத்தார்கள்.
இறைவன் சிப்பி செய்யறாங்க இல்லைங்களா, அவர்களுக்கே இறைவன் வந்து காட்சி கொடுப்பாராம். நான் இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த சிப்பிக்கும் இறைவன் காட்சி கொடுப்பாராம். அந்த காட்சியை வைத்துத்தான் சிப்பிகள் வடித்தார்கள். அதற்கு முன்னாடி நாகம் வந்து இருந்தது. எல்லா கண்ட்ரிலுமே நாகம் தான் முதல் தெய்வமாகவே இருந்தது. அதனால் நாகத்தை தாராளமாக வணங்கலாம். நாகத்தை வணங்க வணங்க நம்ம ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து தோஷமும் நீங்கும்.